இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் சுரக்குமா ஓய்வூதிய திட்ட அறிமுக நிகழ்வும் உத்தியோகத்தர கௌரவிப்பு நிகழ்வும் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. மேலதிக அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார், சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் எஸ் சண்முகரட்னம், உதவி சமுர்த்தி ஆணையாளர் எஸ் சிவஸ்ரீ, சமூக நலத்துறை துணைக்கிழ பணிப்பாளர் திருமதி நலாஜினி இன்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 2010-2011 ஆண்டுகளில் சகன திலின திட்டங்களை சிறப்பாக மேற்கொண்ட உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. 2010 இத்திட்டத்தில் அதிகளவு பயனாளிகளை இணைத்துக் கொண்டமைக்காக முன்னாள் கோப்பாய் பிரதேச செயலரும் முல்லைத்தீவின் தற்போதைய மேலதிக அரசாங்க அதிபருமாகிய மோகனதாஸ், 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட நல்லூர் பிரதேச செயலர் செந்தில்நாதன், 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட பருத்தித்துறை பிரதேச செயலர் ஆர் வரதீஸ்வரன், 2011 ஆண்டில் இந்த திட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட கோப்பாய் பிரதேச செயலர் எம் பிரதீபன், 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் எழிலரசி ஆண்டன் யோகநாயகம், 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சாவகச்சேரி பிரதேச செயலர் திருமதி அஞ்சல் தேவி சாந்தசீலன் ஆகியோர் நினைவு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவர்களுடன் 2010 ஆண்டில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருந்த கோப்பாய் பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகத்தர் வி தபேந்திரன் மற்றும் கோப்பாய் கிராம சேவையாளர் கே கதிரமெல்லிநாதன், 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட நல்லூர் பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகத்தர் வி சண்முகநாதன், 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த எஸ் சுரேந்திரா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். 2011 ஆண்டிலும் பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகத்தர் வி தபேந்திரன் மற்றும் கோப்பாய் கிராம சேவையாளர் கே கதிரமெல்லிநாதன் ஆகியோர் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டனர். இவர்களுடன் இந்த ஆண்டில் 1ஆம் இடத்தை கோப்பாய் பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் உதவியாளர் திருமதி தர்ஷினி, முகாமைத்துவ உதவியாளர் என் ஜெயந்தி, 2ஆம் இடத்தை சேர்ந்த சமூக சேவை உதவியாளர் ஏ வி அரந்தவராசா, 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சாவகச்சேரி சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் பரத பாஸ்கரன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டவர்களுக்கான கணக்கு புத்தகங்களும் அந்த நிகழ்வில் வழங்கப்பட்டதுடன் பயனாளிகள் பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.